ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th தமிழுக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டடாக இருக்கக்கூடிய உரைநடை குருவினா, உரைநடை சீருனா, செய்யுள் குருவினா சொல்லிட்டு நான் பசங்க ரொம்ப இம்பார்ட்டண்டாக பிரித்து போட்டுருங்கப்பா. ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு அடுத்த வீடியோவில் நெடுவினா இம்பார்ட்டன்ட் நெடுவினாஸ் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு அணிவிலக்கம் 1 மார்க்கு சொல்லிட்டு எல்லாமே புட்டு வைக்கிறப்பா. ஸோ அதெல்லாம் டக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுறேங்க. இன்னொரு மேட்ரு தெளிவாக சொல்லிட்டோம்ப்பா, நம்ம எந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சொல்லி போட்டோமோ அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12th பப்ளிக் எக்ஸாமில் அப்படியே டிட்டோ வந்திருக்கு. அது குருவினாலேருந்து சிறுவினா நெடுவினா எல்லாமே வந்திருக்கு. அதே மாதிரி தான் நம்ம பசங்களுக்கு 11th பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற கொஸ்டினை நீங்கள் லைன் பை லைனாக படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம பசங்க தமிழில் பொறுத்த வரைக்கும் சென்ட்டாக மடிக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதோடு இல்லாமல் நம்ம 11th பசங்களுக்கு நெடுவினா எப்படி எழுதணும் அப்படின்ற வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அதை பார்த்துருங்க. அப்புறம் எப்படி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், குருவினா சிறுவினா எப்படி எழுதினா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, எங்கே மார்க் விடுவீங்க அப்படின்ற வரைக்கும் எல்லாமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் புட்டு வச்சிருக்கேன். அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன் லிங்க் தரமே பார்த்துருங்கப்பா. 10th 11th 12th சொல்லிட்டு தமிழ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா, அதை போய் பார்த்துருங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு எப்படி குருவினா எழுதலாம், எப்படி எழுதணும், முக்கியமாக சிறுவினா எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் வாங்கலாம் அப்படின்ற வரைக்கும் கிளியர் கட்டான ஐடியா பக்காவாக கொடுத்துருக்கு. சரிங்களா, அடுத்தோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு நெடுவினா பொறுத்த வரைக்கும் சப்போஸ் ரொம்ப டஃப்பான நெடுவினா வந்துச்சு, எதுவுமே தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்படி எதுவுமே தெரியலனா கூட முன்னுரை முடிவுரை எப்படி போடலாம், தெளிவுரை எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்ற வரைக்கும் நம்ம பசங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பக்காவாக புட்டு வச்சிருக்கேன் பசங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், போய் டக்குன்னு அந்த வீடியோ பார்த்துருங்க. சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ நம்ம பசங்க முக்கியமாக ஒரு கேள்வி கேட்பீங்க, ப்ரோ இதுதான் இவ்வளோ தான் கொடுத்துருக்கீங்களே, அதாவது குருவினா உரைநடை குருவினா செய்யுள் குருவினா ரெண்டுமே சேர்த்து ஒரு 15 தான் இருக்கும். அதே மாதிரி தான் உரைநடை சிறுவினா செய்யுள் சிறுவினா ரெண்டுமே சேர்த்து ஒரு 20 தான் இருக்கும். இதை படித்தா போதுமா கேட்டிங்கன்னா இதை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. இதை படிச்சுட்டு நம்ம பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொஸ்டின், அதாவது இன்டீரியர்லேருந்து ஒரு சில கொஸ்டின் கொடுக்குறேன். சரிங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அடிஷனல் கொஸ்டின் கொடுக்குறேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இந்த கொஸ்டின் நம்ம பசங்க ஓவராலாக சேர்த்து படிச்சிங்கன்னா அடித்து சொல்கிறேன், நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் குருவினா சிறுவினா விடாமல் எல்லாமே பக்காவாக அட்டன் பண்ணிடலாம்ப்பா. அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு இந்த 1 மார்க்கில் தான் அடி வாங்கும். ஸோ அந்த 1 மார்க்கு எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி டிப்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த தேடி கண்டிப்பாக போட்டுனே இருக்க போகிறோம்ப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க இப்போ வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு பண்ணிட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது அவங்களும் ஷேர் பண்ணுறேங்கப்பா. சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குருவினா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 9th வந்து பார்த்தீங்கன்னா மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்று கூற்றை உறுதிப்படுத்துக. சரிங்களா, ஸோ இது வந்து குருவினா முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் டைம் போக போது சிறுவினாப்பா. உரைநடை சிறுவினா மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் கொடுத்துருக்கேன். உரைநடை சிறுவினால 10 கொடுத்துருக்கேன், செய்யுள் சிறுவினால 10 சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து உரைநடை சிறுவினா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவனையாவை வெரி இம்பார்ட்டன்ட், டபுள் சார் போட்டு வச்சுங்க. அடுத்ததாக 2வது கொஸ்டின் மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கும். வெரி இம்பார்ட்டன்ட்பா. சப்போஸ் நான் பசங்க படிக்க மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னா கீழே டக்குன்னு படிக்கிற குரூப் இருக்கிற போய் ஜாயின் பண்ணுறேங்க. அங்கே நான் பசங்களான மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் கைட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா, சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர்களின் மலை குடியிருப்புகள் பற்றி எழுதுக. 4th ஒன் ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வழி எடுத்துக்காட்டுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 5th ஒன், இந்த கொஸ்டினை தான் நான் பசங்க மோஸ்ட்டாக படிச்சிருக்க மாட்டீங்க, நிச்சயமாக சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த கொஸ்டினை படிக்காதவங்க படிச்சிருங்கப்பா. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் தருக. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் கேட்டு வராங்க. சரிங்களா, ஸோ அதுக்கு அடுத்து வந்து 6th ஒன்ப்பா என்னுயிர் தமிழ் மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. ஸோ இது வந்து நீங்கள் ஓனா கூட எழுதலாம். மாட்டீங்கன்னா இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் நம்ம பசங்க ஓனா கூட எழுதலாம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து வந்து 7th கொஸ்டின்ப்பா வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா, கருத்தை எழுதுக. இந்த கொஸ்டின்ல அந்த கொஸ்டின் பேப்பரே பார்க்க முடியாத சொல்ற அளவுக்கு ரிப்பீட்டடாக ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த கொஸ்டின் பல தடவை கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இந்த தடவை மோஸ்ட் எக்ஸ்பெக்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதுலேயும் சொல்லலாம். ஸோ நல்லா படிச்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் 8th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரை வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் 9th ஒன் கலை சொல்லாக்கத்திற்கும் அகராதிக்கும் உள்ள வேறுபாடு என்ன. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம பசங்க பர்டிகுலராக ஒரு சில படிச்சிக்க மாட்டீங்க. ஸோ படிக்கலாம் போய் டக்குன்னு படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து 10th ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லக்கூடிய ரிப்பீட்டடாக பல முறை கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினையும் தாமசிகம் என்றால் என்ன. ஸோ இது உங்கள் ஆஃப் பப்பலையும் பார்த்துருப்பீங்க, பல தடவை பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது செய்யுள் சிறுவினாப்பா. செய்யுள் சிறுவினா பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க மோஸ்ட்டாக படிச்சு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் படிக்கலாம் படிச்சுக்கங்கப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சலசவாயில் செங்கையில்
பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் சேர நாடு செல்வ வளம் மிக்கது என்ற கூற்றிற்குரிய காரணங்களை குறிப்பிடுக வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகின்றார். இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு பாடலின் கருத்திற்கு இணையாக குரட்பாக்களை குறிப்பிடுக. ஸோ நம்ம திருக்குறள் எழுத மாதிரி வரும். இதில் ஒரு 4 ஒரு 5 திருக்குறள் எழுதி வச்சுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் வந்து உயர் தமிழை உயிர் என்று போற்றுமின் இடஞ்சுட்டி பொருள் விளக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்ப்பா வாய்க்காலின் சிறப்புகளை குறிப்பிடுவன யாவை. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம பசங்க கிட்ட கேட்டு என்னன்னா ப்ரோ சிறுநாளை எத்தனை பாயிண்ட் எழுந்தா ஃபுல் மார்க் போடுவாங்க, எப்படி எழுந்தா ஃபுல் மார்க் போடுவாங்க கேட்டிருந்தீங்க. ஸோ பசங்களாம் மறுபடியும் தெளிவாக சொல்லிட்டேன். அதை வந்து பப்ளிக் ப்ரெசன்டேஷன் வீடியோ போட்டுருக்கோம், பார்க்கலாம் பார்த்துங்க. அதில் புட்டு வச்சிருக்கீங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் செவன்த் வந்து புகழுக்குரிய பண்புகளாக நீவர் கருதுவன யாவை. எய்த் ஒன் மருந்து மருத்துவர் மருத்துவம் ஆகியன பற்றி திருக்குறள் கூறுவன யாவை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டபுள் ஸ்டார் போட்டு வச்சு கம்பல்சரி படிச்சாகணும். நெக்ஸ்ட் நைன்த் ஒன்ப்பா முல்லைத்திணைக்குரிய முதற்பொருள் கருப்பொருள் அட்டைவினைப்படுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த கொஸ்டின் மோஸ்ட்டாக பல பேர் படிச்சிக்க மாட்டீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் 10th ஒன் செந்துரை பாடன் பாட்டு துறை விளக்கம் தருக. 11th ஒன் மறுவிலாத அரசினை இருந்த மாநகர் ஓமையை பொருளுடன் பொறுத்துக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இருக்கிற எல்லா கொஸ்டின்ல பார்த்துப்பா. இதோடு இல்லாமல் நம்ம பசங்களை அடுத்த வீடியோ தொடர்ந்து வீடியோ போட்டு போகிறேன். ஸோ அதெல்லாம் கண்டினியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து வீடியோ பட்டன் ஆல்னு செட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். முக்கியமான மேட்ரு கீழே டெலிகிராம் குரூப் இருக்கு, இன்னும் ஜாயின் பண்ணாமல் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறீங்க. அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க.